ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டால சரி, எங்கே பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நியூஸ் பேப்பரில் கூட ட்ரெண்டிங்கில் மாறி இருக்கக்கூடிய அதித்தி பாலன் இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ரொம்ப பெரிய நடிகை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. 2016 ரிலீஸ் ஆன அருவி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக பயங்கர ஃபேமஸ் ஆனார். அவருடைய நடிப்புக்கும், இயல்பான நடிப்புக்கும், அந்த டயலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டா மாறி போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நடிகை ஆளே காணோம். பக்கா ஹோம்லி நடிகை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த அதித்தி பாலன், அவங்களோட தொப்புல பார்த்தீங்கல்ல, செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கவர்ச்சிகரமா இப்ப மாறி இருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்த வீடியோ வந்து சகுந்தலம், சமந்தா நடிச்ச சகுந்தலம் படத்தின் மூலமா இந்த கவர்ச்சி வந்து வெளிய வந்துச்சு. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தடவ நான் அந்த தொப்புல பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் ட்ரெண்டிங்கில வந்து மாறியிருக்காரு. சகுந்தலம் படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. "அருவியில பார்த்த குடும்ப குத்துவிளக்கு நடிகையா இது?" அப்படின்ற அளவுக்கு அந்த அதித்தி பாலன் நடிகைய வந்து அப்படி பார்த்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து சூப்பரான தொப்புள் இருக்கு. "இந்த தொப்புல ஏம்மா மறைச்சு வச்ச?" அப்படின்ற மாரி தான் கொஸ்டின்லாம் வந்துச்சு. "இது நீ அப்பயே காட்டியிருந்தா இன்னும் பெரிய நடிகை ஆயிருக்கலாமே. ஏன் வந்து புடவைய சுத்திட்டு மறைச்சு மறைச்சு காட்டிட்டு இருந்த? இப்போ வந்து ஓப்பனா காட்டுறதுக்கான என்ன ரீசன்?" சொல்லியிருந்தாங்க. தெலுங்கு சினிமா பக்கம் போனாலே வந்து காட்டி தொப்புல காட்டி தானே ஆகணும் எப்படி இருந்தாலும். அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியா மாறி இருக்கு. அது அதித்தி பாலனுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது, இப்போ சமீபத்தில ஒரு போன வாரம் வந்து இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தன்னுடைய முன்னணி மாங்கனிகளை அருமையான ஒரு கவர்ச்சியின் மூலமா வெளிக்காட்டியிருக்கிறாரு. 35 வயது ஆகியிருக்கக்கூடிய அதித்திய பாலனுடைய கவர்ச்சி தான் வந்து இப்ப டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறியிருக்கு. ஸோ இத்தன நாள் வந்து சகுந்தலம் படம் முன்னாடி வரைக்கும் சரி, அந்த சகுந்தலம் படம் அப்புறமும் சரி, ஆள் அடையாளமே எங்க இருக்காரு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தபோது, சடனா வந்து அப்பப்போ வந்து இந்த மாரி கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸ போட்டு, இந்த பேர் முதுகா இருக்கட்டும் சரி, இப்போ இந்த ட்ரெஸ்ஸில அவங்களுக்கு முன்னழகு வடிவமா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலயுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில மாறியிருக்காரு. ரொம்ப அழகான நடிப்பு திறமை கொண்ட நடிகை. கவர்ச்சியும் இப்ப வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்றத அளவுக்கு காட்டக்கூடிய ஒரு நடிகை. அமைப்பு தான் கொஞ்சம் வந்து வயசான தோற்றமா இருந்தாலும், கவர்ச்சிக்கு ஏத்த மாரியான அவங்களுடைய ஆடை வடிவமைப்பும் சரி, எல்லாமே வந்து அவங்களுக்கு வாட்டசாட்டமா வந்து சூட் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில அதித்தி பாலனுடைய வளர்ச்சி கொஞ்சம் வளர்ந்திருக்கு. இத பயன்படுத்தி 35 வயதா இருக்கக்கூடிய அதித்தி பாலனுடைய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுமா? படத்துல கமிட் ஆகுவாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும். அவங்களுடைய வயது முதிர்ச்சியான தோற்றம் முக அமைப்புல தெரியிறது. ஆனா அதுக்கு கீழ வந்து முன்னழகு வடிவமா இருந்தாலும் சரி, கவர்ச்சியா இருந்தாலும் சரி, பெருசா வந்து வயதான தோற்றம் அதுல தெரியல. ஸோ அது அந்த அளவுக்கு அதித்தி பாலனுடைய மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படியோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதித்தி பாலனுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்களும் நெனச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதித்ய பாலனுடைய கவர்ச்சிய பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய Instagram பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்க. அதில போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து, அதாவது 2.0 சேனலோடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்ஸ்டால.